சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவுலாம் தேவையில்லைங்க. ஒரு கப் மைதா மாவு மட்டும் இருந்தாலே போதும். நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைனா ஓமம் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். நம்ம முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்காக தான் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா இந்த தண்ணி கூட கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த வெண்ணெய் நல்லா கரைஞ்சிச்சு, தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவை 3 தடவையாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணியில் மைதா மாவு சேர்த்து செய்யும்போது முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். கையை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு சூடாக இருக்கிற மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சூடாக இருக்கும்போதே நல்லா தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான மாவாக நம்மளால் பிசைய முடியும். ஆறிடுச்சுன்னா பிசைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சூப்பராக வந்துச்சு. நல்ல மாவும் சாஃப்டாக இருக்குது. நான் முறுக்கு பண்ணுறதுக்கு 3 ஓட்டை இருக்கிற தேன் குழல் அச்சு தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு ஓட்டை இருக்கிற அச்சு கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை முறுக்கு குழலில் வச்சிடலாம். வச்சுட்டு முறுக்கு குழலை மூடிடலாம். உள்ளே எண்ணெய் இல்லைனா தண்ணி ஏதாவது தடவிக்கோங்க. நான் தண்ணி தான் தடவிருக்கிறேன். தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த மாவை ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு நம்ம அப்படியே உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், நல்லா அழகாக சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டியாச்சு. இதை நம்ம முறுக்கு குழலில் வச்சிடலாம். முறுக்கு குழலில் வச்சுட்டு முறுக்கு குழலை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக பிழிஞ்சால் போதும். நம்ம முறுக்கு சுற்றுற மாதிரியெல்லாம் சுற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம ரிங் முறுக்கு தானே பண்ணுறோம். நம்ம விரலில் இந்த மாதிரி சுற்றிட்டு பெருவிரல் வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நல்ல அழகான ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். நம்ம இந்த மாதிரி விரல் வச்சு செய்யும்போது எல்லா முறுக்குமே ஈவனாக ஒரே சைஸில் இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முறுக்கையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம முறுக்கு எண்ணெயில் போட்டது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு விரல் வச்சு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் வீடியோவில் காமிச்சிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு முறுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு விரல்களால் அழுத்தி விட்டுருங்க. நல்லா அழகான முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், எல்லா முறுக்கையுமே நம்ம அழகாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. முறுக்கு போட்டு பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லாவே சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முறுக்கு மாவை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனேவே கரண்டி வச்சு கலந்துடக்கூடாது, பிரிஞ்சு போயிடும். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சு. நுரையெல்லாமே ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. நம்ம முறுக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. எல்லா முறுக்கையுமே வெளியில் எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லா முறுக்கையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குன்னு. பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. உடச்சி காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குன்னு. இந்த முறுக்கை நீங்கள் மைதா மாவில் தான் செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.